கொண்டு வந்துட்டேன் மேடம். மேடம், இது வெறும் உடம்புல பட்டா அடுத்த அரை மணி நேரத்தில் கொப்பளம் வந்து புண்ணாயிடும். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். பார்த்து யூஸ் பண்ணுங்க மேடம். சரி, நான் பார்த்துக்கிறேன். அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை. ரெடியா? நல்லா விளையாடணும். சரிங்க அத்தை, நான் கிரவுண்ட்குள்ள போறேன். கண்மணி, நெல்லு. அத்தை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் அத்தை, நான் என்ன பண்ண? நான் உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானா? ஆமா, நீதான். வேற யாரு? வர வர உனக்கு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எல்லாமே நான் விளக்கமா சொல்லணுமா? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த ராசாத்தி கூட அவ அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. ஆனா நீயும் இருக்கியே. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதை இல்லல்ல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என் மேல உனக்கு மரியாதை இருந்திருந்தா இந்நேரம் என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்ப. எனக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் அந்த ராசாத்தி ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு என் கால்ல விழ வந்தா. நான் தான் துரத்தி விட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட என்ன மதிக்கல. சாரி அத்தை, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். இப்ப விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மரியாதையெல்லாம் தானா மனசுல இருந்து வரணும். கேட்டு வாங்க கூடாது. புரிஞ்சுதா? போ, போய் விளையாடு. அத்தை, மரகதா, நீ கண்மணியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இந்த ஆளுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும்? கண்மணி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவ. அதனாலதான் எல்லாரும் முன்னாடி காலில் விழுறதுக்கு தயங்குறா. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிற. நீ தான் கண்மணியை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கிற. கண்மணி இப்ப உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னு தானே பேசிட்டு இருக்கிற. கண்மணி நீ நினைக்கிற மாதிரி இல்ல மரகதா. அவ காலையில எழுந்த உடனேயே நேரா நம்ம ரூமுக்கு வந்தா. உன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போனா. நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதுதான் அவ உன்னை எழுப்பல. இவருக்கு நாம அப்படி என்ன பண்ணோம்? இந்த அளவுக்கு நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. இது தெரியாம நீ கண்மணியை திட்டிட்டு இருக்கிற. அப்படியே கண்மணி? ஆமா அத்தை, அதன பார்த்தேன். என் கண்மணினா கண்மணிதான். ராசாத்தி எல்லார் முன்னாடியும் கால்ல விழுந்து வேஷம் போடுறா. ஆனா என் கண்மணிக்கு வேஷம் போட தெரியாது. பாசம் காட்ட மட்டும்தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் போதும், நான் நல்லா இருப்பேன். கவலைப்படாத கண்மணி, வெற்றி நமக்கு தான். நான் அங்க நின்னு பாக்குறேன். சரிங்க அத்தை.
கண்மணி, மாமா. உன்னை நான் காப்பாத்தி விட்டேன்ல, அதுக்கு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். அதான பார்த்தேன். சொல்லுங்க மாமா. நம்ம குமரன் மேய்ச்சி முடிச்சு வந்த உடனேயே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பேர குழந்தை வந்தே ஆகணும். அதுக்கு நான் என்ன மாமா பண்ண முடியும்? அவர்தான் மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாமேன்னு வைராகியமா இருக்காரு. அவன் அப்படித்தாம இருப்பான். சாதிக்கணும்னு பிறந்த பையன். ஆமா ஆமா. என்ன கண்மணி? இல்ல இல்ல, நீங்க சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன் மாமா. சரிம்மா, சீக்கிரமா பேர பிள்ளைய பெத்து என் கையில கொடு. அது கூட விளையாடி என் மிச்ச பொழுத கழிச்சிடுறேன். சரியா? சரிங்க மாமா. இந்த கிழவனுக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அண்ணி, ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ் புனிதா. அண்ணி நல்லா விளையாடுங்க. கண்டிப்பா. கண்மணி, நல்லா விளையாடணும் என்ன? ஆமா ஆமா. உன் மருமக ஜெயிக்கணும்னு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நல்லா விளையாடணும்னு சொல்றியா? விளங்கிடும். சரி போமா, போய் விளையாடு. சரிங்க மாமா. ஐயோ, நல்ல வேலை. ராசாத்தி, நீ என்னத்தோட வரும்போது இந்த கோட்டை தொட்டு தான் ஆகணும். ஆனா ஒண்ணு, நம்ம மட்டும் எக்காரணத்தை கொண்டு இந்த கோட்டை தொட்டக்கூடாது. ராசாத்தி, கண்மணி, 2 பேரும் வாங்க. இப்ப நடக்கிற போட்டி உங்களுக்கு வெறும் பயிற்சி தான். யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் டோர்னமெண்ட் விளையாடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 1-to-1 மேட்ச் மூலமா உங்க பலத்தையும் பலவீனத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க 2 பேரும் யாருமே தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பலமான பிளேயர்ஸ் ஆகணும். அதுக்கு தான் இந்த 1-to-1 மேட்ச். இந்த மேட்ச்ல ஆளுக்கு 3 ரைட். யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் மேட்ச் வின்னர். சரியா? 2 பேரும் நல்லா விளையாடுங்க. சரிங்க மாமா. முதல்ல யாரு ரைடு போறீங்க? ராசாத்தியே வரட்டும். இல்ல இல்ல, கண்மணியே வரட்டும். அண்ணே, எதுக்குனே பிரச்சனை? டாஸ் போட்டு பாத்துருவோம். ஆமாமா, அது சமமா போயிரும்ல. யாருமா கேக்குறீங்க? கண்மணியை கேட்கட்டும். மாமா, தலை. டாஸ் தலைதான் விழுந்திருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்மணி, ஃபர்ஸ்ட் ரைடு நீதான் போணும். சரிமா, பொசிஷன்ஸ் போங்க. ஆல் தி பெஸ்ட். கண்மணி, ஃபர்ஸ்ட் ரைட் வா. சரி மாமா. கண்மணி, நல்லா விளையாடு. ரசத்தை கேட்ச் பண்ணு. கண்மணி நல்லா ஏறி விளையாடு. கண்மணி புடி, விடாத புடி. ரசத்தை அவுட் ஆக கூடாது. கண்மணி, கண்மணி, கம் ஆன். கண்மணி தொடு. வல்ல அவள ஃபாஸ்ட் அவுட் ஆக்கிட்டு வா. சீக்கிரம் தொடு.
மூவ் பண்ணிட்டே இருக்கணும், நிக்க கூடாது. கபடி 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 நல்லா ஏறி போ. கபடி கபடி தொடு, தொடு. கபடி 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 கமான் கமான் ராசாத்தி கபடி கபடி அண்ணி அண்ணி அவுட் பண்ணுங்க அண்ணி ராசாத்தி விடாத, புடிய. விடாதீங்க கபடி கபடி ராசாத்தி கபடி கபடி அண்ணிய புடி கபடி கபடி விடாத கபடி 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 வெரி குட். ராசாத்தி அவுட். கண்மணி 1 பாயிண்ட். ஓகே. கண்மணி 1 பாயிண்ட். ராசாத்தி ரெடியா? ரெடி மாமா ஃபர்ஸ்ட் ரைட் ராசாத்தி. ஆமா. ராசாத்தி எப்படியாவது இந்த கோட்டை தொட வைக்கணும். இப்ப வரப்போறால ரைடு தொடரும். கபடி 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 கண்மணி கேட்ச் பண்ணலாம். ஏய் அப்படிதான் தொடு தொடு விடாத விடாத ராசாத்தி, விடாத. புடி புடி ராசாத்தி ஏறி விடாத விடாத. கபடி அண்ணி அவுட் பண்ணுங்க கபடி கபடி விடாதீங்க அண்ணி கபடி கபடி ராசாத்தி புடி. கபடி ராசாத்தி தொடு. கபடி 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 டச் பண்ணாமல விடாத புடி புடி கபடி கபடி Fast ஆ விளையாடுமா? கபடி கபடி கண்மணி கபடி கேட்ச் பண்ணு. என்ன தொட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த கோட்டத்தோட வச்சிருந்தோம். நிதானமா விளையாடணும். ஏறி வந்து புடி ராசாத்தி கொஞ்சம் கபடி ஃபாஸ்டா விளையாடு. கபடி 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 தொட்டு விடாத கபடி 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 ஓகே. ராசாத்தி 1 பாயிண்ட். ஏய் சூப்பர் சூப்பர் அண்ணி ராசாத்தி நல்லா தொட்டுட்டு போனா. சூப்பர் சூப்பர். கண்மணி செகண்ட் ரைட் வாங்க. கபடி 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 கண்மணி நல்லா ஏறி விளையாடு. கபடி 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 ராசாத்தி கேட்ச் பண்ணணும். கபடி 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 நல்லா ஏறி விளையாட விட. புடி ராசாத்தி கபடி 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 கண்மணி கபடி ஃபாஸ்டா மூவ் பண்ணணும். கபடி 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 ஆ கபடி அப்படிதான். நல்லா ஏறு. கபடி 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 ராசாத்தி கரெக்டா எய்ம் பண்ணு. கபடி கேட்ச் பண்ணணும். கபடி கபடி ரைட் 1 பாயிண்ட். வெரி குட். ஓகே கண்மணி 2 பாயிண்ட். ராசாத்தி செகண்ட் ரைடு வா. கபடி 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 கண்மணி கேட்ச் பண்ணணும். கபடி 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 அண்ணி புடிங்க புடிங்க அவுட் பண்ணுங்க கபடி கபடி ஆ ராசாத்தி மிஸ் பண்ணாத. ஃபாஸ்டா ஆடுமா. கபடி 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 ஓகே. சூப்பர் சூப்பர் ரெடி சூப்பர் ரெடி. கண்மணி லாஸ்ட் ரைட். ராசாத்தி 2 பாயிண்ட்ஸ். இதான் லாஸ்ட் ரைட். ஓகே கவனமா விளையாடு. இவ கோட்டை தொடர மாதிரி தெரியலையே. போட்டி சமமானாலும் பரவாயில்ல, இந்த கோட்டை எப்படியாவது தொட வச்சிரும். கபடி 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 ரசதி இந்த தடவை நீ தொட்டு போனதா மேட்ச் டிரா பண்ண முடியும். கண்மணி ரசதி தொட்டு ராசாத்தி கவனமா விளையாடு. விடாதீங்க நீ புடிங்க புடி பிடிக்க ட்ரை பண்ணு. கபடி 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 ரைட் பண்றது மட்டும் விளையாட்டு இல்ல. கேட்ச் பண்ணணும். விடாத அவள கபடி கபடி விடாத கபடி கபடி ரசதி போயிடு சீக்கிரம் போ. புடி புடி வெரி குட். விடாத விடாத. புடி புடி. ராசாத்தி வா. கபடி கபடி புடி புடி. ட்ரை பண்ணு. கமான் 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 ரோட் கபடி விடாத. சும்மா இருடி ராசாத்தி
ராசாத்தி வா தொடு தொடு கோட்டு தொடு கபடி கபடி வா, கண்மணி ரசதி கபடி வா. போ ரசதி கண்மணி விடாத. கோட்டு தொடுற ஏய், போ ரசதி விடாத. போ போ தொட்டுரு விடாத கண்மணி அப்படியே கெட்டியமா புடிச்சுக்கோ நீதான் ஜெயிக்கணும் ராசாத்தி. கோட்டு தொடுற சூப்பர் சூப்பர் வெரி குட். சூப்பர் சூப்பர் ராசாத்தி ஓகே ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் மேட்ச் டிரா. ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் விடாம ஆடுறாங்க கண்மணி சூப்பரா Thanks, மாமா. விளையாண்ட. ராசாத்தி நல்லா விளையாண்டமா. நல்லா விளையாடுன செகண்ட் பண்ணிங்க. நீயும் நல்லா ஆடுன ராசாத்தி நல்ல விளையாடல. நல்லா ஆனா விளையாடுனீங்க win பண்ணாம தேங்க் யூ விட்டுட்டியே. புனிதா சரி விடு, டிரா பண்ணி மாறி காப்பாத்திட்டேன். கங்க்ராட்ஸ் அண்ணி சூப்பரா ஆடுனீங்க ராசாத்தி சூப்பரா விளையாண்ட தேங்க்ஸ் மாமா கண்மணி நல்லா விளையாண்ட ராசாத்தி அண்ணி ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டீங்க சரி நீயும் சரி நல்லா வாங்க விளையாட போலாம். கண்மணி. வாங்க போலாம். வாங்க போலாம் வா, டயர்டா இருக்கா? கண்மணி என்ன அத்தை நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஏன் அத்தை பின்ன அவள நீ ஒண்ணா அவளுக்கு நீ சமமா அவள நீ தோக்கடிச்சிருக்கணும்ல அவளை விட நீ அதிக பாயிண்ட் எடுக்க வேண்டியதானே என்ன அத்தை இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க அத்தை இதுல யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல மெயின் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம் அத்தை நான் அந்த கோட்ல கெமிக்கல் பவுடரை கலந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல ம். அவ கடைசி ரைட்ல என்ன பண்ணா நான் அவளை புடிச்சிட்டேன் அத்தை ஆனா அவ அந்த கோட்டை தொடணும்னு தான் விடணுங்கிற மாதிரி விட்டுட்டேன் நான் தோக்கல அத்தை கண்மணி நீ நல்ல காரியம் பண்ண அத்தை அந்த கெமிக்கல் பவுடரோட விளைவு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க அவளால இனி கொஞ்ச நாளைக்கு எந்த மேட்சும் விளையாட முடியாது சூப்பர் கண்மணி அந்த மங்கை என்கிட்ட சவால் விட்டால ராசாத்தி தான் கபடியில ஜெயிக்க போறான்னு இப்போ நீ தான் ஜெயிக்கணும் அந்த மங்கை முகத்துல கரிய பூசணும் அத்தை ராசாத்தியால கலந்துக்கவே முடியாது அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது இப்பவே அதுக்கான எஃபெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க போய் பாப்போம் மாமா ம் சொல்லு என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்லணும் நான் கபடி எப்படி விளையாண்டேன் நல்லா விளையாண்ட ஆனா நல்லா மூச்சு பிடிச்சு தம் பிடிக்கிற பிராக்டிஸ் தான் உனக்கு தேவைப்படுது அது பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும் ம் சரியா சரி நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா சாப்பிட போலாம் ம்? சரி மாமா மாமா கூப்பிட்டீங்களா இல்ல ராசாத்தி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சரி சீக்கிரம் ரெடி ஆகு சாப்பிட போலாம் ம்
ஏய் என்ன ராசாத்தி? எனக்கு தெரியல மாமா, காலு எரியுது. எரியுதா? இங்க வா. எரியுதா? இங்க வந்து உட்காரு. எரியுது மாமா. என்னாச்சு ரசதி? உட்காரு. காலை காட்டு. என்னது? எரியுது மாமா. ஒரு நிமிஷம் இரு.